Hi friends, welcome to Jio Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ஃபோனில் QR கோட் ஸ்கேனர் எப்படி இன்ஸ்டால் பண்ணது பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜியோ ஃபோனோட ஹோம் பேஜில் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னென்னா, இந்த பேட்டரியோட தீம் வந்து மாறி இருக்குது. பேட்டரி இருந்த இடம் வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறு. ஃப்ரெண்ட்ஸ், இது எதனால் மாறிட்டுனா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் இது மாறிச்சு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இப்போ பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டார் பட்டனை நீங்கள் லைட்டாக அழுத்தினா போதும், உங்களுக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜுக்குள்ளே போய் நீங்கள் லைட்டாக இந்த ஸ்டார் பட்டனை அழுத்தினா போதும், மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சேவ் டு கேலரி அப்படி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இப்போ கேலரிக்குள்ளே போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜை வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹோம் பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ எப்படி QR கோட் ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபைல் மேனேஜருக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைல் மேனேஜர், அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. QR ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஃபைல். இதை அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே அது பேஸ்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது QR கோட் ரீடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்து ஆம்னிஸ்டிக்குள்ளே போய்க்கோங்க. இதோ இருக்குது ஆம்னிஸ்டி, உள்ளே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக்ஸ் ஆகிருக்கும், நீங்கள் தான் தேடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது QR ரீடர். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் கம்ப்ளீட், இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதோ பார்த்துங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு QR ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், அதோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Akash.